வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் தகவலில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு நாளை தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஆன்லைனில் நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது நம்ம வெப்சைட்டு தான் எப்போதும் போல், நம்மளோட tnmedicalselection.org, tnhealth.tngovernment.in. அதில் வந்து மார்க்ஸ் கால்குலேஷன் பார்த்தோன்னா அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஃபார் டிஎம்எல்டி கோர்ஸ் படிக்கிறோன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸு, மற்ற கோர்ஸஸ்க்கு வந்து ரெண்டையும் சேர்த்து அது ஒரு பார்ட்டாகவும், இன்னொரு பார்ட்டில் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி. ஓகேவா, இது ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்குறாங்க, அது 50 மார்க்கு. அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க 50 மார்க்கு. பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து 50 மார்க்கு, பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த இதில் வந்து 50 மார்க். ஸோ 100 மார்க்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி, முதல்ல சொன்ன டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, ஓகேவா. இப்போ பார்க்குறது தான் டிப்ளமா இன் ஃபார்மசி. இதில் வந்து எப்படி வந்து மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயிட்டட் டோட்டல் மார்க்ஸ் ஃபார் எ மேக்ஸிமம், அது வந்து 100, ஓகேவா. டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் பயாலஜி ஆஃப்டர் நார்மலைசேஷன். ஸோ பயாலஜியில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து எக்ஸ்ன்னும், டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டேக்கன் டுகெதர் ஆஃப்டர் நார்மலைசேஷன் இது வந்து ஒய்ன்னு வச்சுருக்கிறாங்க. திரும்ப இசட் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் பாட்னி அண்ட் சுவாலஜி டேக்கன் டுகெதர் ஆஃப்டர் நார்மலைசேஷன். ஸோ பயாலஜி, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இதை இசட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டபிள்யூ அப்படிங்கிறத வந்து பார்க்கணும், டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப்டர் நார்மலைசேஷன், அது டபிள்யூஎக்ஸ் ஒய்செட் இந்த மாதிரி இருக்குது. இப்போது எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, அது அப்படி இல்லை அப்படின்னா இசட் ப்ளஸ் ஒய், அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்படி இல்லை அப்படின்னா டபிள்யூ ப்ளஸ் ஒய், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் பிஃபார்மசி கோர்ஸில் வந்து ரிமடியல் பயாலஜி படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான் பிஃபார்முக்கு. டிப்ளமா இன் ஃபார்மசிக்கும் அதே மாதிரி தான் வருது. மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா கூட நம்ம வந்து பயாலஜி இல்லாமலும் டிஃபார்ம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து மார்க் calculation marks for biology or mathematics group வந்து x plus y or w plus y by 600 into 100. Calculation of marks for botany and zoology group வந்து z plus y by 800 into 100 இதுதான் சொல்லிக்கிறாங்க. வித் மல்டி ஹாஸ்டல் ஒர்க்கர் அந்த கோர்சஸ்க்கு, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் இன் physics and chemistry taken together in 2 examination, number of attempts in higher secondary course, date of birth, weightage will be taken to seniority in age. அதாவது ஒரு வேளை வந்து இப்போ ஒரே மாதிரி மார்க்கில் வந்ததுனால், ஒரே மாதிரி மார்க்கில் இப்போ 97.5 வந்து 5 பேர் இருக்கிறாங்கன்னா யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதாவது அந்த மெரிட் லிஸ்ட்டில் நேம் அப்படிங்கிறது தான் இது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 2 எக்ஸாமினேஷனில் யார் அதிகம் இருக்காங்களோ, அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸு, அப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்குமே இதே மாதிரி தான் சில ஸ்கீம் இருக்குது. ஏஜும் அதில் வந்து ஒரு பேராமீட்டரை கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோதான். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நாளைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து வீடியோ மேக்கப் பண்ணணும். அப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக இதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் உள்ள ஒரு ப்ராஸ்பெக்டஸில் உள்ள ஒரு பார்ட்டு தான். ஸோ எப்படி வந்து அடுத்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கவுன்சிலிங் எப்படி நாளைக்கு வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.